அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோகுல் சாந்தமூர்த்தி. இன்றைக்கி என்னென்னா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவரப்பள்ளி கிராமத்தில் இருக்கிற பெங்களூர் டு கிருஷ்ணகிரிக்கு வர ஹைவேல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு காலையில். நல்ல வேலையாக யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருந்தது. எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான ஜோன். அதுவும் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஜோனுன்னே சொல்லலாம் இந்த இடத்த. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த லாரி நின்றுட்டுருக்கு. லாரி இன்ஜின் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த பாடி மட்டும் நின்றுட்டுருக்கு. இதை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்களும் அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்தாச்சு. அந்த லாரி ஓனர் இன்னுமே, அதாவது 2-3 நாளாகவே அந்த வண்டி இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. போகிற வரவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பேரிகார்ட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி கீழே தள்ளி விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேரிகார்டை நம்ம எடுத்து கரெக்டாக வச்சுட்டோம். அந்த வண்டி வர்றது போகிறது, அதாவது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அந்த பேரிகார்டு இருக்கிறது கூட சுத்தமாக தெரில. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் கூட ஒழுங்காக ஒட்டல அந்த பேரிகார்டில். அந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துட்ருக்காங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் இல்லைங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேயே தெரியுது. ஹைவே பேட்ரோல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ அந்த பேரிகார்ட்ஸை எடுத்து இப்போ நம்ம தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி விழுந்திருந்ததை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ போகிற 2 வீலர்ஸு யாருக்குமே அந்த பேரிகார்டு இருக்கிறது அந்த அளவுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்போட அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட அந்த அளவுக்கு பவராக எரியல. 2 பல்பு தான் எரியுது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கவர்மெண்ட் அலட்சியம் காட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடம் லாஸ்ட் டைமும் ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதில் ஒரு 4 பேர் இறந்தாங்க. அதே இடம் தாங்க இதுவும். இப்போ இந்த இடத்துல இந்த வெஹிக்கிள் இருக்கிறதுனால காலையில் நேரத்தில் ஸ்கூல் பஸ் போகிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் அந்த நார்மலாக இருக்கிற டவுன் பஸ் எல்லாமே இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை. இதை கூடிய சீக்கிரமாகவே இதை சரி பார்த்து அந்த ரோடை கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதை கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம்.